தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்ற கர்நாடக துணை முதல்வர் மற்றும் பாஜக மாநில தலைவர் கருத்துக்களுக்கு கண்டனம். இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகளில் தேசிய கட்சிகளின் இரட்டை நிலைப்பாடு மற்றும் பாசாங்கு தன்மை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதி முழுவதையும் பாலைவனமாக்கும் எந்த நடவடிக்கையையும் அதிமுக அனுமதிக்காது. தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அதிமுக தொடர்ந்து உறுதியாக உள்ளது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். பொது தேர்தல் அறிவிக்கை வெளியாகும் சூழலில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அரசிதழில் வெளியிட்டுள்ள பாஜக மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் நடவடிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சிஏஏ திருத்த சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பாஜக அமல்படுத்த நினைத்தால் அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டத்திற்கு எதிராக நாட்டு மக்களுடன் இணைந்து அதிமுகவும் ஜனநாயக ரீதியாக போராடும் என கழக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. போதைப்பொருள் கடத்தலால் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு ஏற்படுத்திய விடிய அதிமுக அரசுக்கு கடும் கண்டனம். மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள இறால் பண்ணையில் பண்டல் பண்டலாக போதைப் பொருட்கள் பறிமுதல். 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹசீஸ் மற்றும் 876 கிலோ எடையுள்ள கஞ்சா சிக்கியதால் பரபரப்பு. புதுக்கோட்டையில் சிக்கிய 110 கோடி ரூபாய் போதைப் பொருள் மற்றும் கஞ்சா இலங்கைக்கு கடத்த முயன்றது கண்டுபிடிப்பு. போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இறால் பண்ணை உரிமையாளருக்கு வலைவீச்சு. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் விவகாரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தினந்தோறும் டன் கணக்கில் சிக்கும் போதைப் பொருட்கள். பல ஆயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பிடிபடும் செய்திகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள போதைப்பொருள் விவகாரத்தில் ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. போதைப் பொருட்கள் அற்ற தமிழ்நாடு என்ற நிலையை எட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் தும்மல் வந்தாலும் நான் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன இன்றைய முதலமைச்சர் ராஜினாமா செய்யாதது ஏன்? பொம்மை முதலமைச்சருக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. விடியா முதல்வரை போல தமிழ்நாடு காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் செய்யப்படும் பல்வேறு போதைப் பொருட்கள் மத்திய அமைப்புகளால் தான் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்துவிட்டது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 2 நாட்களாக நடைபெற்று வந்த நேர்காணல் நிறைவு. விருப்ப மனு அளித்தவர்களிடம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனங்களை திருடி விற்ற 3 காவலர்கள் சஸ்பெண்ட். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் நிர்வாக திறனற்ற விடிய அரசின் மீது மக்கள் அதிருப்தி. தலைநகரில் கஞ்சா விற்று தலைமை காவலர் சஸ்பெண்ட் ஆன நிலையில் தற்போது வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 காவலர்கள் சஸ்பெண்ட். நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினரே சமூக விரோத சம்பவங்களில் ஈடுபடும் அவலம். தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் முகநூல் பக்கத்தை ஹேக் செய்த மர்ம நபர்கள். பள்ளிக் கல்வித்துறையின் முகநூல் பக்கத்தில் சினிமா காட்சிகளை பதிவேற்றியதால் பரபரப்பு.
விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறையின் முகநூல் பக்கத்தில் திரைப்பட வீடியோக்கள் இடம்பெற்ற அவலம். முகநூல் பக்கம் முழுவதும் நடிகர் விஜயின் மாஸ்டர் பட காட்சிகள் ஓடியதால் பெற்றோர் அதிர்ச்சி. பள்ளிக் கல்வித்துறை முகநூல் பக்கம் ஹேக் செய்யப்பட்டது குறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார். விடியா அரசின் கல்வித்துறையின் அறிவிப்புகளை அறிய முடியாமல் ஆசிரியர்கள், மாணவர்கள் அவதி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 25வது முறையாக நீட்டிப்பு. மார்ச் 13ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே விஏஓ அலுவலகத்திற்குள் புகுந்து பெண் விஏஓக்கு இளைஞர்கள் கொலை மிரட்டல். சாதியை குறிப்பிட்டு பேசியதால் பெண் விஏஓ அதிர்ச்சி. சேட்டா வெட்டுங்க, கேமரா பிடிச்சு வெட்டி போடுவோம். ஊரே அடிய போகுது. இது நடக்கவே போகுது. வீடு கட்டி கொடுத்து நான் வீடியோ காமிச்சு விட்டு நீங்க அந்த நான் போன டைம் வந்து பேசிட்டு போய் 10 நிமிஷத்துல சின்ன உங்களே சாமில வந்து ஏடி பர்சனல் மாட்டற இல்ல மேல விழுந்து எல்லாம் மஞ்சள் நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல விழுந்தா உள்ள பாத்து நான் அங்க இருந்து அனுப்பி ஸ்டேஷன்ல வரட்டு அத நான் பிடிச்சு வெட்டறேன். விடியா திமுக ஆட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். கடந்த ஆண்டு முரப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதால் உயிர் பயத்தில் இருக்கும் அரசு ஊழியர்கள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 17 வயது சிறுமியை 6 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். தேர் திருவிழா கலை நிகழ்ச்சிக்கு சென்ற சிறுமியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவல். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான சிறுமியின் உடற்கூறாய்வு அறிக்கை ஒப்படைப்பு. சீலிட்ட கவரில் சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிபதியிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் சிறையில் இருக்கும் குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலைக்கு முயற்சி. சோப்பு கட்டிகளை விழுங்குவது, சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என பல வழிகளில் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. உதகை நீதிமன்றத்தில் போக்சோ வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி தற்கொலை முயற்சி. 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் நீதிமன்ற வளாகத்திலேயே விஷம் அருந்தியதால் பரபரப்பு. விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் போராட்டம். 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் விடியா அரசுக்கு எதிராக கோஷம். தமிழகத்தில் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பு தொடக்கம். அரசு தலைமை காஜி அறிவிப்பு. தமிழகத்தில் 4 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நூதன போராட்டம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் காரில் சென்றபோது கருப்பு கொடி காட்டி கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. சென்னை அடுத்த அஸ்தினாபுரத்தில் பேருந்து நிலையம் திறப்பு விழாவில் சர்ச்சையில் சிக்கிய திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் பங்கேற்பு. பட்டியலின பெண்ணுக்கு கொடுமை நிகழ்த்தியதை மறந்து அரசு விழாவில் கலந்து கொண்டதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. மேட்டூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் குறித்து செய்தி வெளியிட்ட பத்திரிகையாளர் மீது உதயநிதி ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் கொலைவெறி தாக்குதல். பலத்த காயமடைந்த செய்தியாளர் பிரகாஷ்குமார் சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி.
தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேர் பேரூராட்சி திமுக துணைத் தலைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 14 சென்ட் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து மிரட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. மாமல்லபுரம் பேரூராட்சியில் அரசு பணிகளில் தலையிட்டு அதிகாரம் செய்து வரும் திமுக நகர செயலாளர் தன்னிச்சையாக செயல்படுவது குறித்து தட்டி கேட்டால் ஒருமையில் பேசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆத்தூர் அருகே திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் மற்றும் அவரது கணவரை கண்டித்து கவுன்சிலர்கள் உண்ணாவிரத போராட்டம். தங்கள் பகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட டெண்டர் பணிகளை தடுத்து நிறுத்துமாறு அதிகாரிகளை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் கொரட்டூர் ஏரி ஆகாய தாமரைகள் மற்றும் கழிவு நீரால் மாசடைந்து வரும் அவலம். அதிகாரிகள் உடனடியாக ஏரிகளை ஆய்வு செய்து தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சீர்காழி அருகே வெள்ளை மணல் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் கிராம மக்கள். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கள்ளக்குறிச்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கழிவறை வசதிகள் இன்றி மாணவர்கள் தவிப்பு. அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்களின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ராமநாதபுரம் அருகே கண்டெய்னர் லாரியும் சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலி. ரயில்வே துறையில் பணி வழங்கக் கோரி பயிற்சி முடித்த இளைஞர்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டைகளை ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. நன்னிலம் பகுதியில் பணிக்கான தொகையை முழுமையாக பயன்படுத்தாமல் அவசரகதியில் திறக்கப்பட்ட பூங்காக்கள். மக்கள் வரிப்பணத்தை சுருட்டுவதிலேயே திமுகவினர் குறிக்கோளாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. பண்ருட்டி அருகே வீட்டுமனை பட்டாக்களை வாங்கி வைத்துக் கொண்ட திமுக பெண் நிர்வாகி. வீட்டுமனை பட்டாக்களை வழங்காமல் அலைக்கழித்ததால் பயனாளிகள் சாலை மறியல். ஈரோடு அருகே கோவில் திருவிழாவில் பூஜைக்கு வைக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் கேட்ட பக்தர்கள். ஒரே ஒரு எலுமிச்சை பழம் 20,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. வந்தவாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை கடித்து குதறிய தெருநாய். தெருநாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம். காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழுவின் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி IAS நியமனம். தேர்தல் ஆணையராக இருந்த பழனிக்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணை கார் பார்க்கிங் வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு கேரள அரசுகளுக்கு உத்தரவு. விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற வழக்கில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. லஞ்சம் பெற்ற வழக்கில் தமிழக காவல்துறை அமலாக்கத்துறை பல்வேறு கருத்துக்களை கூறுவது ஏன் எனவும் கேள்வி. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ராஜஸ்தான் பாஜக MP ராகுல் கஸ்வான் கட்சியில் இருந்து விலகல். ஹரியானா பாஜக MP பிரிஜேந்திர சிங் அக்கட்சியில் இருந்து விலகிய நிலையில் ராஜஸ்தான் MP ராகுல் கஸ்வானும் விலகினார். தேர்தல் பத்திர விவரங்களை இன்று மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் வழங்க வேண்டும். SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு.
தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்ய 3 வாரம் அவகாசம் கேட்ட SBI கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். தேர்தல் பத்திர விவரங்களை வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு.